ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுலாம் முடிஞ்சிருச்சு. வர 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. இந்த நிலையில் இதுவரைக்கும் வரலாற்றிலே இல்லாத ஒரு சிறப்பான தேர்தலாக இது அமைஞ்சிருக்குது. காரணம் மக்கள் பெருமளவில் தேர்தலில் பங்களிப்பு செலுத்தியிருக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் டிவிகே கிளைம் பண்ணுறது, அந்த கட்சி கிளைம் பண்ணுறது விஜயோட வருகை தான். இதுவரைக்கும் பெரிய பணபலம் உள்ளவங்ககிட்ட, பெரிய அனுபவசாலிகிட்ட, அரித்மெட்டிக்ஸ் தெரிஞ்சவங்ககிட்ட தான் எலெக்ஷன் இருக்குது. அவங்க தான் எலெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுவாங்கிறத தாண்டி இன்றைக்கி வெறும் சாதாரண மக்கள் இந்த எலெக்ஷனை அவங்களோட சக்தியாக அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது காரணம் இந்த எல்லா மக்கள்கிட்டையும், பெண்கள்கிட்ட, குறிப்பாக இளைஞர்கள்கிட்ட விஜய் அரசியல்ன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத உணர்த்தியிருக்கிறாரு. அவருக்கு வாக்கு செலுத்த வந்ததுனால தான் இவ்வளோ வாக்குப்பதிவு எப்பவுமே இல்லாத விட இந்த அளவுக்கு 89.9% தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடந்திருக்குதுன்னு ஒரு பக்கம் விஜயும் டிவிகேவும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் தலைமை தேர்தல் அதிகாரி, அவர் சிறப்பான தேர்தல் அதிகாரிகள் செயல்பட்டுருக்கிறாங்க. எங்களோட இப்படிப்பட்ட துல்லியமான செயல்பாடால் தான் இவ்வளோ வாக்குப்பதிவு செலுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் வரும்போதோ இதில் வரும்போதோ நீங்களும் சரி, பலரும் சரி, இல்லை நம்மள சேனல்லே பேசியிருக்கிறோம். எஸ்ஐஆர் எவ்வளோ பெரிய ஆபத்து, இது வாக்காளர்களோட உரிமையை நீக்கிறது, இது அந்த ஒரு வாக்காளர் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கே ஆபத்தான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்குன்றதை பேசணும். ஆனால் இப்போது பேசப்படுறது, ஊடகங்களில் வாதிக்கப்படுறதுலாம் அதுக்கு தலைக்கு எதிராக, அதுக்கு அதை அப்படியே தலைகீழாக இருக்குது. மக்கள் இதை பிடிச்சிட்டாங்க, மக்கள்கிட்ட தான் தேர்தல் இருக்குது அப்படின்னு வருது. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு விஷயத்தை பேசுவதனாலேயே அதுதான் உண்மைன்றது இல்லை, பேசாமல் விட்டதுனால அது இல்லாமல் போயிடாது. வரலாறு காணாத வாக்குப்பதிவு பற்றி விஜய் கட்சியும் தேர்தல் ஆணையரும் சொன்னதாக சொல்கிறீங்க. வரலாறு காணாத வாக்கு பறிப்புன்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி பேசுவோம். அதான் பேசிகிட்டு இருக்கிறோம், அதை பற்றி பேசுவோம். இது வரலாறு காணாத வாக்குப்பதிவா அப்படின்றதுக்கு பல பேர் இத்தனை நாளில் விடை சொல்லிட்டாங்க. 2011 விட 16 எவ்வளோ விழுக்காடு அதிகரித்தது, அதை இதோட ஒப்பிட்டாக்க இதை காட்டிலும் 2016 அதிகரித்த வாக்குகள் அதிகம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் முதல்லேருந்தே பார்க்குறேன், இப்போ தான் ஒரு வரலாறு புது வரலாறு அவர் உருவாக்குறாரு. இப்போ ஒரு தலைவரை பார்க்க இவ்வளோ பேர் செத்ததாக இதுக்கு முன்னால் வரலாறு உண்டா? கிடையாது. பனைவரை விட்டே வெளியே வராமல் தேர்தல் பிரச்சாரத்துக்கே அப்படி ஒன்று, அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பில்டப் கொடுக்க முடியும் அப்படின்னு இதுக்கு முன்னால் எம்ஜிஆர் கூட அப்படி கிடையாது உண்டா? அந்த வகையிலும் இது வரலாறு காணாதது. கூடவே இந்த மாதிரி ஒரு திருட்டு லாட்ரி விற்கிறவர், பிளாக் டிக்கெட் விற்கிற நபரை கூட வச்சுக்கிட்டு ஒழுக்கமான ஆட்சியை நான் படைப்பேன், ஊழல் இல்லாத ஆட்சியை படைப்பேன், ஆமாம் படைப்பேன் அப்படின்னு. இப்போ அவர் மேலே கேஸ் வேறு இருக்குது. பொண்டாட்டி கடன் கொடுத்தியா, சொத்து கணக்கு கொடுத்தது தப்புன்னு 2 சுப்ரீம் ஹைகோர்ட்டில் கேஸ் இருக்குது 2. இப்படி ஒருத்தர் பேசுகிறது நடக்குமா? ஓப்பனிங்லேயே இப்படி, அதுவும் வரலாறு காணாதது தான். அதனால் விஜய் ரசிகர்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு அரசியல் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் தாங்கள் வந்துவிட்டதாக அவங்க கருதுகிறாங்க. அப்படி வந்துட்ட காரணத்தினாலேயாவது நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். எஸ்ஐஆர் என்ற ஒன்று வரும்போது நாடே அந்த பிரச்சனையை இது பண்ணாங்க, எதிர்த்து வழக்கு போட்டாங்க. திமுக உள்ளிட்டு எல்லா கட்சிகளும் சென்றாண்டே வழக்கு போட்டாங்க. தமிழ்நாட்டில் முதல்ல இருந்தே அந்த எஸ்ஐஆரில் தில்லுமுள்ளு நடக்காமல் பார்த்து கொள்வதற்கு, வாக்கு பறிப்பு நடக்காமல் பார்த்து கொள்வதற்கு திமுக நிறைய முயற்சி எடுத்தாங்க. அதை எதிர்கட்சிகளே மறுக்க முடியாது. அப்பெல்லாம் அதே மறுத்தாங்கல்ல, திமுகவே எலெக்ஷன் சொல்ல கூட்டு சேர்ந்து எங்க வாக்கு ஆமாம், ஜென்சி வாக்குகளை பிடுங்கிறதுக்கான சதி இது, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு விஜய் அப்படி போட்டு அதை உருட்டினார். அப்போது அந்த வகையில் எஸ்ஐஆரை பற்றி அவர்களுடைய பார்வை அப்படின்றது அவ்வளோதான். அதனால் இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு, யார் ஜெயிப்பாங்க ஜெயிக்க மாட்டாங்க, இந்த சோகால்டு வரலாறு காணாத மக்கள் புரட்சி சரி, இந்த வாக்குப்பதிவு எதனால்? விஜய் அரசியலுக்கு வந்ததுனாலயா, இல்லை திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு இருக்கின்ற கட்டுக்கடங்காத வெறுப்பு காரணமாக? இப்போ பெங்காலில் கூட இதோட அதிகம் வாக்குப்பதிவு. அது மம்தா ஆட்சியின் மேலே உள்ள வெறுப்பு காரணமாக ஆன்டி இன்கம்பன்சியில் தான் அவ்வளவு கூடிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளாலேயும் அதே மாதிரி, பாண்டிச்சேரிலையும் அதிகம்தான். அதனால் அதை எப்படி வேணால் வியாக்கியானம் சொல்லிக்கொள்ளலாம். நான் வியாக்கியானம் சொல்கிற பேசுகின்ற எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், வாக்குப்பதிவு முடிஞ்சிடுச்சு. 29ஆம் தேதி இது முடிஞ்ச பிறகு ஒரு எக்ஸிட் போல் எதனா ஒன்று வரும். 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. இப்போ நீங்கள் நடுவில் எதுவும் செய்கிறதுக்கு எதுவும் கிடையாது.
இதை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு உருட்டுறதுன்னு எனக்கும் தெரியல. இப்போ இந்த தேர்தல் முடிஞ்ச அன்னையிலேருந்து இது வரைக்கும் பார்க்குறேன், இது மாதிரி வாக்குப்பதிவு நடந்திருக்குது. இது யாருக்கு சாதகம்? முதல்ல விஜய்க்கு சாதகம், அப்புறம் திமுகவுக்கு சாதகம். யாருக்கு சாதகம்லாம் இல்லை, இவ்வளோ கணிசமாக வாக்கு வந்திருக்குது. இது வந்து விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு அறிகுறியானே புதிய தலைமுறை வந்து நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. சரி சரி, இது புதிய தலைமுறை பாரம்பரியமாக விஜய்க்கு என்ன பண்ணிட்டு வந்தாங்களோ, அவர் வீட்டில் பல் விளக்கிட்டாரு, எழுந்துட்டாரு, வந்துட்டாருன்னு ஆரம்பித்ததனுடைய கண்டினியூவேஷன், தொடர்ச்சி. அது கரூரில் அவ்வளோ பேரை காவு கொடுத்தாங்க, அது பத்தாது, இதுக்கு மேலே ஏதாவது ஒரு சாதனையை வந்து அவர் நிகழ்த்தணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணணுன்றது புதிய தலைமுறையுடைய நோக்கமாக இருக்கலாம். அதுக்காக அப்படி வராங்க. கூட்டம் வந்துருச்சு, எங்கள் அண்ணனால தான் கூட்டம் வந்துச்சு, அதனால தான் அது வெற்றி, தேர்தல் மிகப்பெரிய வெற்றி, அதிகபட்ச வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு தாவேக்காரங்க பேசிக்கிறாங்க. விஜய் சொல்கிறார் அது மாதிரி தான். ஞானேஷ்குமார் என்ன சொல்கிறாருன்னாக்கா, எல்லா ஊர்லேயும் 90%, 85% இது மாதிரி வந்திருக்குது, இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்கிறாரு. ஞானேஷ்குமார் இப்போ அப்பட்டமான மோசடி ஒன்றை பெங்காலில் அரங்கேற்றிருக்கிறார். இந்த மோசடியின் ஊடாகத்தான் 90+ வந்து அங்கே பெங்காலில் பதிவாகிருக்குது. அப்போ ஞானேஷ்குமார் சொல்கிறத விஜய் என்டார்ஸ் பண்ணுறாரா? ஞானேஷ்குமாரை கண்டித்து இதுவரை விஜய் பேசினதில்லை. எஸ்ஐஆரை எதிர்த்து இப்படி மோசடி நடக்கிறது என்று தாவேக்கா என்றைக்கும் பேசினதில்லை. ஆனால் வெற்றி அப்படின்னு பேசினா ஞானேஷ்குமாரும் விஜயும் ஒரே சைடில் நின்று வெற்றி வெற்றின்னு பேசுகிறதா தான் இதை புரிந்து கொள்ள முடியும். நான் கேட்டுக்கொள்வது, ஒரு ஆர்வம் காரணமாக கட்சிக்காரங்க யார் ஜெயிப்பாங்கன்னு யோசிக்கிறதுல ஒன்றும் தப்புன்னு நான் சொல்லலை, அது இருக்கட்டும். ஆனால் ஒரு வரலாறு காணாத வாக்கு பறிப்பு கண் முன்னால் நடக்குது. ஒரு 60 லட்சம் பேருக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லி பெங்காலில் நேராக இப்போ கண் முன்னால் நடந்துட்டுருக்குது. இதுக்கு முன்னால் ராகுல் காந்தி ஒரு 2 இஷ்யூ எடுத்தார். மகாதேவ்புராவில் கள்ளத்தனமாக வாக்குகள் நீக்கப்பட்டது எடுத்தார். அப்புறம் ஹரியானாவில் எங்களுக்கு எக்ஸிட் போலில், இப்போ யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு பேசுகிறீங்களே, எக்ஸிட் போலில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்னு அத்தனை பேரும் சொல்லி, ஆனால் பிஜேபி வந்து வெற்றி பெற்றது. அதுக்கு எப்படிப்பட்ட கள்ள ஓட்டு எப்படி போட்டாங்க, 25 லட்சம் கள்ள ஓட்டு போடப்பட்டிருக்குது, அதை பற்றி ஒன்றுமே இல்லை. இப்போ பெங்காலில் 60 லட்சம் வாக்கு பறிக்கப்பட்டிருக்குது. இது மீடியாலையும் செய்தி இல்லை, மற்ற ஊடகவியலாளர்களும் இதை பற்றி பேசுவதில்லை. இதுதான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணுங்க, இந்த தேர்தலுடைய கடைசி கட்டத்தில் டீலிமிட்டேஷன் வந்தது. டீலிமிட்டேஷன் வந்து தென் மாநில மக்களுடைய பிரதிநிதித்துவம், ரெப்ரசன்டேஷனை பறிக்க போகுது. நம்ம தொகுதியின் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிடும். இவங்க சொல்லக்கூடிய அரசமைப்பு சட்ட திருத்தத்தை செய்தால், நம்ம 71 ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இல்லையா, அதை மாற்றி இந்த மாதிரி ஒரு கொண்டு வந்தாக்க வட மாநிலங்களில் வந்து அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும், நமக்கு பிரதிநிதித்துவம் குறையும் என்பதற்காக முதல்வர் அறிக்கை விட்டார். அதை பற்றி போராட்டங்கள்லாம் நடந்தது, தீ வச்சு கொளுத்தினார். அதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டது. எப்படி தோற்கடிக்கப்பட்டது? யார் வட மாநிலங்களில் ஆதாயம் பெறுவார்களோ அந்த மாநிலங்களைச் சேர்ந்த அகிலேஷ் யாதவ், அப்புறம் தேஜஸ்வி யாதவ், இவங்கெல்லாம் இதுக்கு எதிர்த்து வாக்களித்தார்கள். உண்டா இல்லையா? ஆமாம். அப்போது நமக்கு தான் கூட வருதே, நம்ம ஆதரிச்சிருவோம் அப்படின்னு அவங்க ஆதரிக்கல. இல்லை, அது தென் மாநிலத்துக்காக இருந்தாலும் அது வந்து நீதி அல்ல என்ற முறையில் தானே அதை வந்து எதிர்த்து வாக்களித்து அதை முறியடிச்சிருக்காங்க. அப்போ நமக்கு பொறுப்பு இருக்குதா இல்லையா? பெங்காலில் இஸ்லாமியர்கள், தலித்துகள் அடங்கிய 60 லட்சம் பேருடைய வாக்குரிமை இந்த தேர்தலில் ஓட்டு போட முடியாது அப்படின்னு நேரடியாக ஒன்று நடந்திருக்குது. 27 லட்சம் பேர் வந்து அதில் மனு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க, வாக்குரிமை இல்லாமல் இருக்கிறார்கள். இது நம்முடைய பிரச்சனை இல்லையா? இது மம்தா பானர்ஜி பிரச்சனையா? இதை பற்றி பேசாமல் இந்த யார் ஜெயிப்பாங்கன்னு ஜோசியம் பேசிகிட்டு இருக்கிறோமே, நமக்கு எல்லாம் அறிவு இருக்கா? எனக்கு என்னன்னு புரியல. இது நம்முடைய பிரச்சனை இல்லையா? இதை வந்து ஏன் உணர தவறுகிறார்கள் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. இல்லை, இப்போது வெஸ்ட் பெங்காலில் நடக்கிற விஷயத்தை பற்றி கவலைப்படணும், இல்லை அதை அக்கறை செலுத்தணுன்ற அளவுக்கு என்ன மாதிரியான விஷயம்? ஏன்னா இது எல்லாமே கோர்ட் மானிட்டர் பண்ணிட்டு இருக்குது. எஸ்ஏஆரில் விடுபட்ட போனவங்களுக்கு ட்ரிபுனலில் வந்து அவங்க இது பண்ணிக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. கூடுதலான ஃபோர்ஸ் இறக்கியிருக்கிறாங்க உள்ள தேர்தல் முறையாக நடத்துறதுக்கான. இதெல்லாம் தாண்டி இங்கே இருக்கிறவங்க அதை பற்றி பேச வேண்டிய அளவுக்கு என்ன இருக்குது? அதாவது இப்போ நீங்கள் சொன்ன நீதிமன்றம் வந்து தனியாக ஒரு சாப்டர் முதல்ல இருந்தே இந்த எஸ்ஐஆருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றம் எப்படி செயல்படுகிறது அப்படின்றத தனியாக பார்ப்போம். மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் 294 தொகுதி, 152 தொகுதியில் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. மிச்சம் உள்ள 142 தொகுதியில் 29 நாள்லையா வாக்குப்பதிவு நடக்க இருக்குது. அங்கே சட்ட விரோதமாக நடக்கிற பல விஷயங்களை பற்றி செய்திகள் வருது. இராணுவம் போலீஸை குவிக்கிறாங்க,
அந்த பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வாக்காளர்களை வலியுறுத்துவதும் வாக்காளர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதும் அது வந்திருக்குது. இஸ்லாமியர்கள் வாழும் பகுதியில் அவங்கள வாக்களிக்க விடாமல் தடுப்பதற்கு என்னெல்லாம் நடக்குது அதெல்லாம் செய்தி வந்திருக்குது. இது இல்லாமல் பிஜேபியும் இந்த இப்படி இறக்கப்பட்ட அதிகாரிகளும் கூட்டு சேர்ந்து எப்படி செய்கிறாங்க செய்தி வந்திருக்குது. 400க்கும் மேற்பட்டவர்கள் அங்கேருந்து திட்டமிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அந்த செய்தி வந்திருக்கு. கபில் சிபர்லாம் சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு எமர்ஜென்சி, ஒரு பெண் அவங்களுக்கு எதிராக அப்படி மொத்த இந்தியாவிலையும் இருக்கக்கூடிய சக்தியை இறக்கி நிறுத்தியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக கண்டித்து, இருந்தாலும் மம்தா வெற்றி பெறுவார் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இப்போ பிரச்சனை வந்து யார் வெற்றி பெறுவார்கள் யார் தோல்வி அடைவார்கள் அப்படின்றது அடுத்தது. இப்போ இந்த மோசடிகளை எல்லாம் மீறியும் மம்தா வெற்றி பெறலாம். ஆனால் இந்த மோசடிகளுக்கு என்ன பதில் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த கேள்வி இருக்குது. 60 லட்சம் வாக்குகள் மொத்தத்தில் வந்துங்க இந்த எஸ்ஐஆர் நடைபெற்று 91 லட்சம் வாக்குகள் வந்து நீக்கப்பட்டது. இதை பற்றி வந்து அங்கே ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, சபர் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட்டு, இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் 24 லட்சம் பேர் இறந்தவர்கள், ஒரு 15லேருந்து 20 லட்சம் பேர் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள், அது போக 45 to 50 lakhs உயிரோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாக்குரிமை இருக்குது, அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து அவங்க வாக்கு செலுத்துறதுக்கு தகுதியான நபர்கள் எல்லாம் இல்லை, அவங்கள லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. ஓகே, 50 லட்சம் பேர் இல்லை, ஆனால் அவங்க தகுதியான நபர்கள். ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸில் எம்பியாக இருந்தவர் ஜவஹர் சர்க்கார் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் சமீபத்தில். அவர் வந்து இந்த ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டல் பிரச்சனையை ஒட்டி நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டார். அவர் அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு, குறைந்தது 72 தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் கணிசமாக வசிக்கக்கூடிய தொகுதிகளில் மம்தாவை தோற்கடிப்பதற்கு திட்டமிட்டே இஸ்லாமியர்கள் அகற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு வந்து இந்த நான் சொல்கிற சபர் இன்ஸ்டியூட் வந்து சில உதாரணங்கள் சொல்கிறாங்க. நந்திகிராம்ன்ற தொகுதி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்ற இடம். அந்த நந்திகிராமில் மக்கள் தொகையில் 25 விழுக்காடு வந்து முஸ்லீம்கள். ஆனால் இந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருப்பவர்களில் 95% முஸ்லீம்ஸ். மக்கள் தொகையில் 25%, நீக்கப்பட்டிருப்பவர்களில் 95%. பவானிப்பூர்ன்றது மம்தா பானர்ஜி போட்டியிடுகின்ற தொகுதி. மம்தா பானர்ஜி தொகுதியில் மக்கள் தொகையில் 20% முஸ்லீம்ஸ், நீக்கப்பட்டிருப்பவர்களில் 40% முஸ்லீம்ஸ். அது எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த 20% முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா, அதில் 5% கம்ப்ளீட்டாக நீக்கிட்டதாக சொல்கிறாங்க, அதை 15 ஆக்கிட்டாங்க. இப்போது அவங்க வந்து குறிப்பிட்ட அளவு, அதாவது மம்தா பானர்ஜிக்கும் பிஜேபிக்கும் வாக்கு சதவீதம் எடுத்துக்கிட்டால் பிஜேபி 38, 39 வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க போன நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில். மம்தா பானர்ஜி வந்து 45. இப்போ இதை எப்படி சரி கட்டுவது, டார்கெட்டடாக தொகுதிகளை வந்து எப்படி ஒழித்து கட்டுவது, நம்ம டீலிமிட்டேஷன் நேரத்தில் பேசணும். ஜெர்ரிமேண்டரிங் என்று செய்து எப்படி வந்து எதிர்க்கட்சிகள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை வந்து இது பண்ணுவாங்க, அஸ்ஸாமில் எப்படி இஸ்லாமியர்கள் வாழும் தொகுதிகளை குறைச்சாங்கன்றதெல்லாம் பேசணும். இப்படி பெங்காலில் இது எல்லாமே அரங்கேற்றப்பட்டிருக்குது. ஒரு 27 லட்சம் பேர் வந்து எங்களை நீக்கியது முறைகேடு அப்படின்னு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்டிஷன் பெண்டிங் இருக்குது. கடைசியாக ஒரு செய்தி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது எவ்வளவு கேவலமாக நடந்திருக்குதுன்றதுக்கு ஒரு சான்று. 65 பேர் வாக்குச்சாவடி அதிகாரிகள், அந்த வாக்குச்சாவடி அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டவர்கள் யாரால, தேர்தல் ஆணையத்தால். 65 பேரும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அவங்களுக்கு வாக்குரிமை இல்லை. சரியா, இது எந்த அதிசயத்தை எங்கேயாவது கேள்விப்பட முடியுமா? சரி, இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க அவங்க 65 பேரும். இது மாதிரி நாங்கள் ஒரு 30 வருஷமாக சர்வீஸில் இருக்கிறோம், 30 வருஷமாக இத்தனை தேர்தல் ஓட்டு போட்டிருக்கிறோம், ஆஃபீஸராகவும் இருந்திருக்கிறோம், வாக்குச்சாவடி அதிகாரியாகவும் இருந்திருக்கிறோம், இப்போ எங்களை வந்து எடுத்திருக்கிறீங்க. அந்த வழக்கறிஞர் வந்து சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த எபிக் கார்டுன்னு இருக்கு இல்லையா, ஓட்டர் ஐடி, இந்த எபிக் கார்டை வச்சு தான் இந்த நம்பரை குறிப்பிட்டு அவங்கள வாக்குச்சாவடி அதிகாரியாக போட்டிருக்கிறீங்க. ஓகே, அந்த அந்த எபிக் கார்டு செல்லாது, அதனால் இவங்களுக்கு ஓட்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இது என்னங்க கேலி கூத்தாக இருக்குது, அதனால் இதுக்கு உடனே தடை விதியுங்கள். ஓகே, அவங்க தரப்பு அட்வொகேட் கேட்குறாரு.
இன்றையுமா இடைக்கால தடை விதிங்க, அப்புறம் கூட நீங்கள் விசாரிங்க. உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இப்போ நீக்கப்பட்டதற்கு நீங்கள் தடையை கேட்டிங்கன்னா சேர்க்கப்பட்டதற்கு தடை யாராவது கேட்டாங்கன்னு வச்சுங்க, அதையும் நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் இதை இப்போ கொடுக்க முடியாது, இதை வந்து ட்ரிபியூனலில் பார்த்துங்க, அந்த ட்ரிபியூனல் கதையை அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இந்த வக்கீல் இன்னொன்று கேட்குறாரு, ஐயா உங்களுடைய தேர்தல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் படி ஒரு நபரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதென்றால் அவருக்கு முன்னால் முன்னறிவிப்பு நோட்டீஸ் கொடுத்து பதில் கேட்டு அப்புறமா தான் நீக்கணும்னு இருக்குது. இவங்களுக்கு நோட்டீஸே கொடுக்கல, ஒருதலை பட்சமாக நீக்கி இருக்கிறாங்க. இது வந்து எக்ஸ் ஃபேசி இல்லீகல், அதனால் இது வந்து நீங்கள் உடனே நிறுத்தணும்னு கேட்குறாங்க. அதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி தான் இப்போ இந்த 65 பேரும் வாக்குச்சாவடி அதிகாரிகளாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தேர்தலில் நடத்துவாங்க, ஆனால் ஓட்டு செலுத்த முடியாது. இப்போ ஞானேஸ்வரகுமாருக்கு ஓட்டு உரிமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி காமெடி நடக்குது. இப்போ ஞானேஸ்வரகுமார்ன்றது ரொம்ப பெரிய அதிகாரி, தலைமை தேர்தல் அதிகாரி. இவங்க கீழே இருக்கிற தேர்தல் இல்லை, ஒரு கலெக்டருக்கு ஓட்டுரிமை இல்லைன்னா அதேமாரி தான் இருக்கும். இப்போ இவங்க வந்து வாக்குச்சாவடி அதிகாரிகள். இது இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் வக்கீல் ஒருத்தர், அவர் பெங்கால்காரர், அவருக்கு வாக்குரிமை இல்லை. அவர் வந்து கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் போட்டு அதுக்காக அவசரப்பட்டெல்லாம் நீதி வழங்க முடியாது. நேச்சுரல் ஜஸ்டிஸ்னாக்கா முறையாக விசாரித்து தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சுப்ரீம் கோர்ட் வக்கீலுக்கும் ஓட்டு இல்லை. இது இல்லாமல் வேறு பல உயர் பதவியில் இருக்கக்கூடிய பலர், கார்கில் போர், ஆப்ரேஷன் சிந்தூர்லாம் பங்கேற்ற ஒரு முஸ்லீம் இராணுவ அதிகாரி, அவர் இராணுவத்தில் இருந்தபடியெல்லாம் ஓட்டு போட்டிருக்காரு, இருந்தாலும் அவருக்கு இப்போ ஓட்டு இல்லை. இதெல்லாம் இவர்கள் எளிய மக்கள், அவங்களுடைய துயரம் ரொம்ப கொடூரமானது. இந்த வயர்ன்ற சைட்டில் வந்து ஒரு கட்டுரை வந்திருக்குது. டெல்லியை சுற்றி இந்த நோய்டா இந்த பகுதியெல்லாம் இருக்குல்ல, குருகிராம், இந்த பகுதியில் வீட்டு பணிப்பெண்களாக நிறைய பேர் வந்து பெங்காலிலேருந்து போன பெண்கள், அவங்க வந்து நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, ஏழைகள், அங்கே போய் இருந்து வேலை பார்க்குறாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் வந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, அங்கேருந்து செலவு பண்ணிக்கிட்டு குடும்பத்தோடு இங்கே வர்றாங்க. அங்கேருந்து 1600 கிலோமீட்ரு இது ட்ரெயின் பிடிச்சி வர்றதுக்கு ஒவ்வொருத்தரும் 15,000 20,000 செலவு பண்ணி தான் வராங்க. அப்படி வந்தவர்கள் பலருக்கு வாக்குரிமை இல்லை. அந்த கேலி கூத்தெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு விவரிக்கிறாங்க. அப்பாருக்கு வாக்குரிமை இருக்குது, மகளுக்கு வாக்குரிமை இல்லை. என்ன இது மாதிரி முரண்பாடுகள். அப்படி அந்த வாக்குரிமை இல்லாதவர்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்த கட்டுரையை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா, அங்கே நொய்டாவை சேர்ந்த யாரோ ஒரு பெண் பத்திரிகையாளர் அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க வீட்டில் வேலை செய்கிற பெண்ணு, அக்கா இது போட்டு போட முடியலன்னா என்ன ஆகும்கான்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்களோட பயம் என்னன்னு கேட்டால், ஏதோ ஜனநாயக உரிமை வாக்குரிமை நம்ம செலுத்தி அவங்கள ஜெயிக்க வைக்கணும், அதெல்லாம் இல்லை, பங்களாதேஷுக்கு போன்னு சொல்லுவாங்களோ என்பது தான் அவர்களுடைய பயம். ஏனென்றால் இதே நொய்டாவில் இதே குருகிராமில் சென்ற ஆண்டு திடீர்னு வந்து இது மாதிரி பெங்காலிகளை மகாராஷ்டிராவில் பல ஊர்களில் பெங்காலிகளை வந்து அடையாள அட்டையை காட்டு, இதை காட்டு அப்படின்னு சொல்லி பிடித்து எல்லைக்கப்பால் தள்ளினதே நடந்திருக்குது. ஓகே, தள்ளி அதற்கு பிறகு சிலர் மீட்கப்பட்டார்கள். அப்படி பரிதாபமான அந்த துணை ராணுவ படையை ஒப்படைச்சு வெளியெல்லாம் ஏற்றிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அக்கிரமெல்லாம் நடந்திருக்கு. அதனால் அவர்கள் பதறி போயிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு அவலமான நிலைமை பெங்காலில் இருக்குது. இதன் ஊடாக இந்த தேர்தல் நடக்குது. ஆனால் நாம் வந்து 60 லட்சம் பேருக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்டதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இந்த கூட்டம் வந்ததே இதில் வந்து விஜய் ஜெயிப்பாரா வருவாரா அப்படின்னு அதை பற்றி டிபேட் நடத்திட்டு இருக்கிறோமே, இதுக்கு என்ன பொருள்னு நம்ம தான் யோசிக்கணும். இல்லை, இப்போது இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் இவ்வளோ பேர் வெளியேற்றதுக்கு காரணம், இவ்வளோ மைக்ரோ லெவலில் போய் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு காரணம் வந்து அங்கே வந்து ஊடுருவலாளர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில். அவங்கள வந்து வெளியே அனுப்பணும், ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காக தான் இதை பண்ணுறோம். இப்போது வந்து பிரதமர் மோடியும் சரி, அமித்ஷாவும் சரி, நேற்று தேர்தல் பிரச்சாரத்தின் போதே வந்து அவங்களாம் என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, இங்கே மம்தா பானர்ஜி வந்து பிரியாணி போட்டு வளர்க்குறாங்க, வெளியூர்லேருந்து வந்தவங்கலாம் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி பண்ணுறாங்க, நாங்கள் வந்து அவங்களெலாம் வெளில துரத்துவோம். மோடி வந்து எச்சரிக்கையே கொடுத்துருக்காரு, 29 தான் உங்களுக்கு கடைசி டேட்டு, அதுக்குள்ளே நீங்களாவே உங்கள் சொந்த நாடுக்கு போயிருங்க, இல்லைனா 4ஆம் தேதி உங்கள் மேலாம் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி. அப்போ அவங்க ஃபோக்கஸே வந்து இவங்கெல்லாம் இப்படிப்பட்டவர்கள், இந்த நாட்டுக்கு சொந்தமானவங்க கிடையாது, வெளில இருந்து வந்தவங்க இங்கே நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடியவங்க, அதனால தான் அவங்கள வெளில அனுப்புகிறோன்னு பேசுகிறாங்களே. இது வந்து தொடர்ச்சியாக நடைபெற பிரச்சாரம்.
ஒரு குஸ்பேட்டியான்றது, ஆமா. கரையான்கள் உள்ள வந்துட்டாங்கன்றது, இதெல்லாம் வந்து இவங்களுடைய அந்த மக்கள்லாம் அப்படிப்பட்டவங்க தானே? ஆமாம். இப்போ நேற்று மோடி இது பேசியிருக்காரு, இன்னைக்கு பேப்பரில் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்கள். மாத்துவா மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் வாக்குரிமை வழங்குவோம். ஓகே. பங்களாதேஷிலேருந்து வந்த மாத்துவா இந்துக்களுக்கு நாங்கள் பயப்பட வேண்டாம், அவங்க வாக்குரிமை வழங்குவோம். நேற்று பேசுனதுக்கு ஒரு சைடில் ஒரு முட்டு கொடுத்துருக்காரு. இப்போ இதை பற்றி நம்ம தெரிந்து கொள்வது அவசியம். அதாவது பொது பார்வையில் இவர்கள் செய்த பிரச்சாரத்தின் காரணமாக வங்காளதேசத்திலிருந்து இங்கே மேற்கு வங்காளத்துக்குள்ளே வந்தவர்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் அப்படின்ற ஒரு பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கு. அது வந்து அப்பட்டமான பொய். என்ன நடந்தது அப்படின்றத கொஞ்சம் வரலாற்று ரீதியாகவே என்னன்னு யோசிச்சு பார்க்கணும். நம்ம நாட்டு பிரிவினை அப்படின்றது நடக்கும்போது யார் வந்து இப்போ இங்கேருந்து மேற்கு பாகிஸ்தானுக்கு போனவங்களோ அல்லது வங்காளத்தில் மேற்கு வங்காளத்திலேருந்து கிழக்கு வங்காளத்துக்கு போனவங்களோ யார் அப்படி குடிபெயர்ந்து போனாங்க அப்படின்னா, வசதி வாய்ப்புள்ளவர்கள் அந்த மாதிரி சொத்து பத்தை விற்றுட்டு கையில் இருக்கிறத எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பாதுகாப்பாக போயிட்டாங்க, போய் நகரங்களில் குடியேறினார்கள். பிரச்சனை யாருக்குன்னா ரெண்டு தரப்புலையுமே, இந்து தரப்புலையும் சரி முஸ்லீம் தரப்புலையும் சரி, ஏழைகளுக்கு தான் பிரச்சனை. ஏழைகள் அந்த மாதிரி திடீர்னு கிளம்பி போக முடியாது, போய் அங்கே என்ன இருக்குது, எப்படி பிழைக்க முடியும் என்பது அவர்களுக்கு உள்ள முக்கியமான கேள்வி. அப்போது கிழக்கு வங்காளத்தில் இருந்த இந்துக்களில் உள்ள பணக்காரர்கள் மேற்கு வங்காளத்துக்கு வந்தாங்க. மேற்கு வங்காளத்தில் இருந்த முஸ்லீம்களில் இருந்த பணக்காரர்கள் அவங்க பங்களாதேஷ்னு அழைக்கப்படுற அன்றைய கிழக்கு வங்காளத்துக்கு போயிட்டாங்க. இந்த ரெண்டு தரப்பிலும் இருந்த ஏழைகள் அங்கங்கே தான் இருந்தாங்க. இப்போ வங்காளதேசத்திலிருந்து மாத்துவா என்ற இந்து தலித் சாதியினர் அவங்க வந்து பெரும் அளவில் 1971க்கு அப்புறமாக இந்தியாவுக்குள்ளே வராங்க. அது ஏன் வர்றாங்க அப்படின்னா, 71 தான் பங்களாதேஷ் உருவாகுது. பங்களாதேஷ் உருவாகிறதுக்கு என்ன காரணம்? மேற்கு பாகிஸ்தானில் இருந்த இராணுவ ஆட்சி, ஜியாவுலுடைய ஆட்சி வந்து இவரை இங்கே கிழக்கு வங்காளத்தின் மீது வந்து தாக்குதல் தொடுக்கிறது, அதை ஒட்டி அது தனி நாடாகிறது, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ வந்து அங்கே இருந்த சிறுபான்மையினரான இந்துக்கள் மீது பெருமளவில் தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதலுக்கு தப்பி லட்சக்கணக்கானவர்கள் இந்த பக்கம் வராங்க, வங்காளத்துக்கு வராங்க, அஸ்ஸாமுக்கு வராங்க. ஓகே. எல்லா இடத்துலையும் குடியேறுறாங்க. இப்போ இவங்கள்லாம் யார் அப்படின்னா, இவங்க மிக முக்கியமாக இப்போ மாத்துவா என்று அழைக்கப்படக்கூடிய தலித் மக்கள். அவங்க அநேகமாக ஃபுல்லாகவே அவங்க வந்து அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கிறாங்க. இந்த கிழக்கு வங்காளத்துக்கும் மேற்கு வங்காளத்துக்கும் இடையில் இருக்கிற பார்டர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்க. இவங்க அஸ்ஸாமில் வந்து குடியேறி இப்போ இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுக்குறான்னு சிஏஏ கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை வந்து அஸ்ஸாமில் எதிர்க்கிறாங்க. ஓகே. இந்துவாக இருந்தாலும் கொடுக்கக்கூடாது, பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்கள அனுப்புங்க. இப்போ இங்கே பெங்காலுக்குள்ளேயும் இவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ நேற்றுக்கு மோடி பேசியிருக்கிறது, முஸ்லீம் தான் பயப்படணும், நீங்கள் பயப்படாதீங்க. அது பிரியாணி, மம்தாவால் பிரியாணி போட்டு வளர்க்கப்படுபவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற, கொச்சைப்படுத்தப்படுகின்ற முஸ்லீம் தான் பயப்படணும், நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பொய். आपको टीएमसी के झूठ से बहुत सावधान रहना है. आप अपने हृदय पर हाथ रखकर खुद से पूछिए, जो लोग खुलेआम सीएए का विरोध करते थे, जो सीएए को हटाने का ऐलान करते हैं, क्या वो आपकी भलाई के बारे में कभी भी सोच सकते हैं क्या? இதில் மெஜாரிட்டியாக பாதிக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னா இவங்க மாத்துவா தான். கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்கிறாங்க பெங்கால் மக்கள் தொகையில். இந்த மாத்துவான்ற மக்கள் 1 கோடி பேர். ஒரு ஹிஸ்ட்ரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இவர்களை பற்றி ஒரு முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாக்கா, இந்த மக்கள் தான் அம்பேத்கரை அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியவர்கள். ஓகே. யாரை இப்போ டார்கெட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறோமோ அவங்க, அதாவது வந்தேரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். ஆமாம். இவங்க வந்து கிழக்கு வங்காளத்தினுடைய 2 மாவட்டங்களில் பார்டர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்க. முதல்ல அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் போது அன்னைக்கு காங்கிரஸ், அதில் முக்கியமாக வல்லபாய் பட்டேல், அம்பேத்கர் வரக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபைக்குள் நுழைய முடியாது, கதவுகளை மட்டுமல்ல ஜன்னல்களையும் மூடிவிட்டோம் அப்படின்னு
பட்டேல், யார் பட்டேல், குஜராத்தில் சில சிலை வச்சுருக்காங்கல்ல, உலகத்திலே உயரமான சிலையா, ஆமாம் அந்த பட்டேல் இரும்பு மனிதர், இரும்பு மனிதர். அவர் வந்து இதை சொல்லியிருக்கிறார். அப்போது அதனால் அம்பேத்கருக்கு உரிய அந்த மும்பை ராஜதானி இருக்கு இல்லையா, அங்கேருந்து அவரை தேர்ந்தெடுக்க முடியலை. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த கிழக்கு வங்காளத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஜோகேந்திரநாத் மண்டல், அவர் வந்து ஒரு வழக்கறிஞர். அன்னைக்கு வந்து பெங்கால் வந்து பிரியலை, இன்னும் அரசியல் நிர்ணய சபை அமைக்கும் போது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படவில்லை, முன்னாலே நம்ம அமைச்சிடுறாங்க. அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாத்துவா பழங்குடி மக்களின் பிரதிநிதிகளாக இருந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் முஸ்லீம் லீக் ஆதரவோடு அவங்க தான் அம்பேத்கரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த அந்த தலித் மக்களுடைய வரலாறு என்ன அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் அவங்க வந்து சண்டாளர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். அவங்க பேரே சண்டாளர்கள். ஓகே, வேறு மொழிபெயர்ப்புலாம் இல்லை, அதே சொல் சண்டாள் தான் பேர். 1800 1860 70 வரையில் மிகப்பெரிய போராட்டம் ஒன்று நடத்துகிறாங்க. அது வந்து ஆதிக்க சாதியினருக்கு எதிரான போராட்டம், ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம்னா உனக்கு எந்த வேலையும் நாங்கள் பார்க்க மாட்டோம், சேவை செய்வதில் விவசாய வேலையிலிருந்து மற்ற எல்லா வேலைகளும் செய்ய மாட்டோம் என்று புறக்கணித்து பெரிய போராட்டம் நடக்குது. அதை பிரிட்டிஷ்காரர்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த பீரியடில் நாமசூத்ரா மூமெண்ட் அப்படின்னு ஒன்று தொடங்குது. அது ஏன் அப்படின்னாக்கா, சண்டாளர்கள் கிடையாது நாங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கேம்பெயின் எடுக்கிறாங்க. அது ஒரு பார்ப்பனிய எதிர்ப்பு இயக்கம், பார்ப்பன ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கம். அந்த மூமெண்ட்டின் தொடர்ச்சியாக தான் இந்த மண்டல் வந்து அம்பேத்கரை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார். அப்புறம் நாட்டு பிரிவினை வருது. நாட்டு பிரிவினை வந்தால் இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது கிழக்கு பாகிஸ்தான் பகுதியிலிருந்து. அதனால் அன்னைக்கு அவைத்தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் இருக்கார்ல, அவர் வந்து அம்பேத்கருடைய கான்ட்ரிபியூஷனை பார்த்துட்டு அவர் ஒன்று எழுதுகிறார். வேறு பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் முக்கியன்றதுனால அவரை பாம்பே பிரசிடென்சிலேருந்து எப்படியாவது தேர்ந்தெடுங்க அப்படின்னு அப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க. அரசியல் நிர்ணய சபையில் அம்பேத்கர் நீடிக்கிறார். இந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இன்னைக்கு குஸ்பேட்டியா என்று ஊடுருவல்காரர்கள் என்று இவர்கள் பேசுவது யாரை முக்கியமானாக்கா, இதை நான் என்னுடைய கற்பனையிலேருந்து சொல்லலை. சிஏஏ என்ஆர்சி வந்து உங்களுக்கு தெரியும், குடியுரிமை திருத்த சட்டம். அதை வந்து சொல்லி இந்த மாத்துவா மக்கள் இருக்காங்கள, தலித் மக்கள், அவங்கள வந்து கவர் பண்ணிட்டாங்க பிஜேபி. உங்களுக்கு எல்லாம் குடியுரிமை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம், பிஜேபியில் சேர்ந்துருங்க. எல்லாம் ஜேன்னு பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து என்ன நடந்தது, விண்ணப்பம் சிஏஏக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் கொடுங்க, எல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்தாக்க என்ன கேட்குறாங்கன்னா, நீ அந்த ஊரில் என்ன நிலம் வச்சுருந்தா லேண்ட் ரெக்கார்டு கொடு, அந்த ஊர் விஏஓ சர்டிஃபிகேட் கொடு. எந்த வருஷத்தில் வாங்குறது, பங்களாதேஷ்லேருந்து என்ன, இதெல்லாம் கொடுத்தாதான் நீ அங்கேருந்து வந்தவன் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் கொடுத்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆயிரக்கணக்கான பேர் பெங்காலில் இப்படி மனுவை கொடுத்துட்டு இது வரைக்கும் சந்தியில் நிற்கிறாங்க. அவங்க வந்து இதே இந்த மாத்துவா சமூகத்தை சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து மமதா பாலா தாக்கூர். இது ஒரு குவிண்ட்டுக்கு வந்து ஒரு பேட்டியே கொடுத்துருக்காங்க. இதை அவங்க சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, நாங்கள் பார்ப்பனிய கொடுங்கோன்மையால் சிவில் உரிமைகள் இல்லாமல், குடியுரிமைகள் இல்லாமல் பல நூற்றாண்டுகளாக ஒடுக்கப்பட்டோம். அதற்கு எதிராக போராடி தான் இதை வந்து பெற்றிருக்கிறோம். இப்போ திரும்ப நாங்கள் போராடி பெற்ற உரிமைகளே இல்லாமல் வாக்குரிமையற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ முக்கியமாக இந்த வாக்குரிமை இழந்த 60 லட்சம் பேர்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த 60 லட்சம் பேரில் முஸ்லீம்களுக்கு அடுத்தபடி மிக பெரும்பான்மையாக இருக்கிறது வந்து இந்த மாத்துவா, பொதுவாக தலித்துன்னு இந்த கம்யூனிட்டி, மாத்துவா தலித்துகள். பெங்கால் பாப்புலேஷனில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், 30% தலித், 27% முஸ்லீம்ஸ். ரெண்டுமே பிஜேபி பிரச்சனை. இவங்களை இப்போ ஏமாந்து பிஜேபியில் சேர்ந்தவங்கலாம் இப்போ டிஎம்சிக்கு வந்துட்டாங்க, கணிசமான பேர். அப்போது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் 4ஆம் தேதி 29ஆம் தேதியோடு எல்லோரும் ஓடி போயிடணும், இது வெறும் சவடால். இதை வந்து ஏன்னா அதில் உண்மை கிடையாது. உண்மை என்ன அப்படின்னா, இவங்க தான் மிக முக்கியமாக பாதிக்கப்பட்டிருப்பவர்கள். அதனால தான் இஸ்லாமியர்களுடைய வாக்குரிமையை பறிக்கும் விதத்தில் இதில் இப்படி தில்லுமுள்ளு பண்ணி, யார் இங்கே ஏற்கனவே ஓட்டு போட்டவங்களோ, ஏற்கனவே பல ஆண்டு, இப்போ நான் சொன்னேன்ல, இராணுவ அதிகாரி கார்கில் போர்
ஆப்ரேஷன் சிந்தூரில் போனவருக்கே வந்து இல்லை. லேண்ட் ரெக்கார்டு வச்சுருக்காங்க, ஒரு லேடி வந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்க வந்து இங்கே இருந்து எல்லா டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஸ்காலர்ஷிப் கிடச்சி லண்டன் போயிருக்கிறாங்க. அப்போ கூப்பிட்டு இந்த ப்ராசஸ் நடக்குது, எஸ்ஐஆர் ப்ராசஸ், விவரங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த குடும்பத்துக்கே குடியுரிமை இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கொடுத்துருக்குற ஆவணங்கள் என்னென்னா, பிரிவினைக்கு முன்னால் இருந்த எங்கள் ஊர் லேண்ட் ரெக்கார்டு, ஓகே, பாஸ்போர்ட்டு, ஏன் பாஸ்போர்ட்டு எங்கள் அப்பாவோட பாஸ்போர்ட்டு, இத்தனையும் கொடுத்துருக்குறேன், இதுக்கு மேலே நான் என்ன தர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது யார் இந்த மண்ணின் மைந்தர்களோ, யார் இதுவரை குடியுரிமை பெற்று வாக்குரிமை பெற்று இருந்தவர்களோ அந்த முஸ்லீம்களை இப்போ வந்து அவங்களுக்கு வாக்குரிமை கிடையாது என்று ஆக்குகின்றது தான் இவங்க வந்து பண்ணியிருக்கிறது. ஓகே, இல்லை இது எப்படி அப்படி டெலீட் பண்ணுறாங்கன்றத சொல்ல வரீங்க? அதாவது டார்கெட் பண்ணி இவங்கள தான் இஸ்லாமியர்கள் இல்லை இப்படிப்பட்ட தலித் மக்கள் இவங்கள தான் வந்து வெளியேற்றணும் வாக்குரிமையிலிருந்து அப்படின்றத எப்படி அவங்க அந்த ப்ராசஸ் எப்படின்னு? இந்த ப்ராசஸ் வந்து ரெண்டு விதமாக வச்சுக்கணும். பிஜேபிக்கு வந்து எந்த தொகுதியில் எந்த பூத்தில் யார் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ தமிழ்நாடு மாதிரியே வங்காளத்தை எப்படியாவது பிடிக்கணுன்றது அவங்களுடைய முக்கியமான ஒரு இது. அப்போது அந்த டேட்டா அவங்கள்ட்ட இருக்குது. அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி இந்த வாக்காளர்களை எப்படி நீக்குவது, புதிய வாக்காளர்களை எப்படி சேர்ப்பது அப்படின்றதுக்கான மெத்தட் இருக்கு இல்லையா, அதை இந்த எஸ்ஐஆருக்குள்ளே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டினுடைய தாமினி நாத் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் தொடர்ந்து இந்த எஸ்ஐஆரை வந்து கவர் பண்ணிட்டு வராங்க. அவங்க ஒரு கட்டுரை பிப்ரவரியில் எழுதியிருக்கிறாங்க. அந்த கட்டுரையோடைய தலைப்பே என்ன அப்படின்னா, மற்ற ஸ்டேட்டில் நடந்த எஸ்ஐஆர் அல்ல பெங்காலில் நடந்த எஸ்ஐஆர், ஓகே, இது கம்ப்ளீட்டாக வேறு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேறு என்பதை விளக்கமாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சொல்லிட்டு வராங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் எஸ்ஐஆரில் வந்து பிஎல்ஓ வந்தாங்க, வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்க, அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்துருங்க, ஒரு மாதம் வந்து வாங்கிக்கிட்டாங்க. இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாங்க, பூத்தில் போய் கொடுத்துருக்காங்க, கொண்டு போய் கொடுத்துட்டோம். அப்போ அதில் வந்து இந்த 2002 அப்போ ஓட்டு போட்டிருக்கிறோம், அந்த பூத்து தெரிஞ்சால் அதை கொடுத்தோம், இல்லை ஏதாவது ஆவணங்கள் அப்படி கொடுத்தோம். இங்கே என்ன நடந்ததாக சொல்கிறாங்கன்னாக்கா, ஃபார்மை மட்டும் ஃபில்லப் பண்ணி வாங்குங்க, கூட எந்த ஆவணமும் கொடுத்தா வாங்காதீங்க. ஆனால் விதிமுறைகள் அது கிடையாது. வாய் வழியாக இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதை வந்து என் பேர் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. இல்லை, ஆமாம், தேர்தல் ஆணையம் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பிஎல்ஏஎக்ஸ் வந்து கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து நீங்கள் வீடு விட போய் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆமாம், அவர் அங்கே இருக்காரான்ற உறுதிப்படுத்துறது அவங்க வேலையே. ஆமாம், இங்கே கொடுக்கப்பட்டது இதுதான். அவங்க என்ன தரணும்னா 2002 2004 அப்போ நடைபெற்ற இன்டென்சிவ் ரிவிஷனில் அப்போ எந்த பூத்தில் வந்து ஓட்டு போட்டாங்க என்ற விவரத்தை சம்மந்தப்பட்டவர்களோ அல்லது அவங்களுக்கு வயசு கம்மின்னா அவங்களுடைய பெற்றோர் உறவினர் இருக்காங்கல்ல, அதை மட்டும்தான் அதில் குறிப்பிடணும். சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் எதுவும் நீங்கள் ஒரு 12 இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க டாக்குமெண்ட்டில் ஏதோ ஒன்று. ஆமாம், சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் எதுவும் வாங்கக்கூடாது என்று தெளிவாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. இது முடிஞ்சிருது. இப்போ இது மாதிரி வாங்கிடுறாங்க. வாங்கின உடனே அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஆவணங்கள் இருக்குல்ல 2002 2004 டாக்குமெண்ட்டை கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணி பெங்காலியில் இருக்கிறத ஆங்கிலத்துக்கு வந்து மாற்றுறாங்க. அப்போ அதில் ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது. இப்போ முகம்மதுன்னா ஒரு எம்முக்கு 2 எம், எம்இடின்னா எம்ஏடின்னு வர்றது, சர்க்கார் அப்படின்னா அதுக்கு மாறுறது, மொண்டல் அப்படின்னா அதில் ஸ்பெல்லிங் மாறுறது, இது மாதிரி ஸ்பெல்லிங் ஒவ்வொரு எழுத்து மாறுவது அது நடந்தே தீரும். ஏன்னா அந்த மொழி இதை நேராக வெரிஃபை பண்ணாக்க இந்த பிரச்சனை தீர்ந்துடும். நேராக வெரிஃபை பண்ணணுன்றது தானே விதி. நேராக வெரிஃபை பண்ணாக்கா இப்போ நமக்கே இனிஷியல் போட்டது போடாதது இப்படியெல்லாம் வந்துருக்குது. ஆதார் கார்டில் ஒரு மாதிரி இருக்கும், இதில் ஒரு மாதிரி இருக்கும். இந்த பிழைகள் வர்றது இல்லை, அது நடக்கும். அப்போ அந்த பிழைகள் வந்து இந்த மிஸ்மேட்ச் வந்து வருது, கணிசமாக வந்திருக்குது. இப்போ இதை செஞ்ச உடனே என்ன செய்கிறாங்கன்னா, கூடவே இதை வந்து யார் சரிபார்த்து ஓகே பண்ணுறது, யார்? எலக்டரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், இஆர்ஓ. அந்த இஆர்ஓவெல்லாம் மம்தா பானர்ஜிக்கு வேலை பார்க்குறாங்க, அவங்கள நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோ அப்சர்வர் அப்படின்னு 1000 கணக்கில் 8100 மைக்ரோ அப்சர்வர் அது வெளி மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து நியமிக்கிறாங்க. அந்த மைக்ரோ அப்சர்வர் என்ன வேலைன்னாக்கா, இந்த இஆர்ஓ ஓகே பண்ணால் இல்லை கிடையாது
அதை ஓகே பண்ண முடியாது, இதை தூக்கி எடுத்து வை, இந்த மாதிரி எழுத்து பிழையோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது இருக்கு இல்லையா, அதை ஒதுக்கிறதுக்காக தான் மைக்ரோ அப்சர்வர். இது பெரிய அளவுக்கு பிரச்சனையாகி பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கில் மம்தா பானர்ஜி சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேராக போகிறாங்க. ஆமாம். போய் இந்த மாதிரி ஒரு அட்டூழியம் நடக்குது, இந்த மாதிரி மைக்ரோ அப்சர்வர் போடலான்னு எந்த சட்டத்தில் இருக்குது, வெளி மாநிலத்திலேருந்து போடுறீங்க, அவனுக்கு எங்கள் ஊர் இதுவும் தெரியாது எதுவும் தெரியாது அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லி, இப்போ நீங்கள் நம்ம ஊருக்கு அப்ளை பண்ணி பாருங்களேன், தமிழரசன்னு இருக்குது பேர், தமிழரசன்னு எழுதலாம், இசட் போட்டும் எழுதலாம். இது ஒரு உதாரணம், இது மாதிரி எண்ணற்ற உதாரணங்கள் பார்த்துக்கலாம். இப்போது இதை வந்து வேறு மாநிலத்திலேருந்து நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு மைக்ரோ அப்சர்வர் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் போட்டால் இது அது கிடையாது, அந்த பேர் இல்லை என்று தள்ளுவார்கள். இந்த பிரச்சனையை மம்தா பானர்ஜி பெருசாக எழுப்பின உடனே மார்ச் 20ஆம் தேதி அப்படியா, அப்போ நாங்கள் வந்து ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸை போடுறோம் அப்படின்னு நீதிமன்றம் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸை போடுறேன் அப்படின்னு ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸை கூடுதலாக நியமிக்கிறாங்க. இது அடுத்தது நடக்குது. இது எதுவுமே வேறு எந்த மாநிலத்திலையும் நடக்கலை. இது வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இது பூரா அங்கே தான் நடக்குது. இப்போ இப்படி பட்டியல் எடுக்கும்போது இதில் வந்து சுமார் 60 லட்சம் பேர் வந்து நீக்கப்படுகிறார்கள். அப்போ நீக்கப்பட்டவங்க என்ன செய்கிறது, அவங்க எப்படி ஓட்டு போடுறது, அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு உத்தரவு போடுது. மார்ச் மாதத்தில் நாங்கள் வந்து ஒரு ட்ரிபியூனல் போடுறோம், அந்த ட்ரிபியூனலுக்கு ஒரு 19 ரிட்டையர்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகள், அவங்களுக்கு கீழே சில ஜுடிஷியல் ஆஃபீஸர் நியமிக்கிறோம். அந்த ட்ரிபியூனலில் போய் நீங்கள் எல்லாரும் மனு கொடுங்க. அதுக்கும் இவங்க அப்ஜெக்ட் பண்ணாங்க. அந்த ஆர்கியூமெண்ட்லேயே டென்ஷன் ஆகிட்டாங்க. அது ஜுடிஷியரியில் இருக்கிற ஆஃபீஸரே நீங்கள் வந்து டவுட் கேட்பீங்களா? ஆமாம், மனு கொடுங்க அப்படின்னு மார்ச் மாதம் வந்து உத்தரவு போடுது உச்சநீதிமன்றம். மார்ச் மாதத்தில் ட்ரிபியூனல் அமைக்கலை. எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் அமைக்கிறது ஏப்ரல் 2ஆம் தேதி. இப்போ இதில் ட்ரிபியூனல் அமைச்ச பிறகு அதுக்கு ஒரு 27 லட்சம் பேர் மனு கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுத்துருக்குற டேட்டா அப்படி 27 லட்சம் பேர் மனு கொடுத்துருக்குறாங்க. அதில் முதல் கட்ட வாக்குப்பதிவு இருக்குல்ல, அது முடிகிற வரைக்கும் எத்தனை பெட்டிஷன் பார்த்துருக்குறாங்க தெரியுமா? 138 பெட்டிஷன் கொடுத்துருக்கிறது. 27 லட்சம். ஆமாம், 27 லட்சம். 27 லட்சம் பார்த்துருக்கிறது 138 மனுவை பார்த்து அதில் வந்து 2 மனுவை மட்டும் நிராகரிச்சிருக்கிறாங்க. 136 ஓகே பண்ணிட்டாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக அவ்வளோ பார்க்க முடியாது இல்லை, பார்க்க முடியாது. இதை பற்றி கல்கட்டா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதில் நந்தினி ராய் அப்படின்னு அவங்க ஒரு ப்ரொஃபஸர், ஓகே, அவங்களுக்கும் ஓட்டு போயிடுச்சு. அவங்களும் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அவங்க இந்த கேலிக்கூத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. ஒரு இதை பற்றி ட்ரிபியூனல் பற்றி அவங்க அதை மட்டும் அப்படியே படிக்கிறேன். 19 ஜட்ஜு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறதா வைத்துக்கொள்வோம். அப்போ 19 × 8 மொத்தம் ஒரு நாளைக்கு 152 மணி நேரம். சரி, 152 மணி நேரத்துக்கு 60 பேருக்குன்னா எத்தனை நிமிஷம்? 9120 நிமிடங்கள். ஒரு மனுவை வந்து முடிவு பண்ணுறதுக்கு 5 நிமிஷம்னு வச்சுக்குவோம். அவ்வளோ வேகமாக பண்ணுறதாவே வச்சுக்குவோம். புயல் வேகத்தில் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாக்கா இந்த 19 நீதிபதிகளும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை மனு பார்ப்பாங்கன்னா 1824 மனு. சரி, அப்போ 27 லட்சம் 60 லட்சம் இதை பார்ப்பதற்கு எத்தனை நாள் ஆகும்? இப்போ எங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க பேராசிரியர் இல்லையா, அதனால் அவங்க ஷ்ரோடிங்கர்ஸ் கேட் அப்படின்னு, ஷ்ரோடிங்கர்னு ஒரு விஞ்ஞானி, அவர் வந்து இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி விளக்கிறதுக்கு ஒன்று சொல்கிறாரு. ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ளே ஒரு பூனைக்குட்டியை வைங்க, அதில் ஒரு அணு வந்து வச்சிடுறது. அணு எப்போ சிதை உறாது அப்படின்றது ரேண்டமாக நடக்கிறது. அந்த அணு சிதை உற்றால் அந்த பூனைக்குட்டி செத்து போயிடும். சிதை உறலைன்னாக்கா அந்த பூனைக்குட்டி உயிரோடு இருக்கும். இது வந்து இதை மூடி வச்சிட்டிங்கன்னாக்கா மூடி வைத்திருக்கும் நிலையில் அந்த பூனை உயிரோடு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டால், நம்ம தமிழ் படம் ஒன்று காமெடி ஒன்று இருக்குல்ல, இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இல்லை, அதாவது உயிரோடு இருக்கிறோம் ஆனால் ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இல்லை என்பது தான் இப்பொழுது நிலைமை
அப்படின்னு அதை கடுமையாக விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. அப்போது தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட ஒரு முறைகேட்டை திட்டமிட்டு அரங்கேற்றி இருக்கிறது. இது வந்து பெங்காலுக்கு மட்டுமே நடந்திருக்குது. நம்ம ஊரில் எனக்கு தெரியல, இப்போ நம்ம திமுக விழிப்போடு இருந்து பார்த்துருக்குறோன்றாங்க. எத்தனை பேர் எனக்கு 1-2 நான் கேள்விப்பட்டேன் லிஸ்ட்டில் வரலன்னு. அவங்களாம் அப்படியே விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நடந்திருக்கு என்ன, இல்லை வேறு ஏதாவது தில்லுமுள்ளு ஏதாவது நடந்திருக்குதா, அதெல்லாம் ரிசல்ட் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். ஹரியானா மாதிரி ஏதாவது நடக்க போதா என்னன்றது அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆனால் பெங்காலை பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் நடந்திருக்குதுங்க. இது எல்லாம் நடந்து இது நாளேடுகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வந்திருக்குது. ஒரு பிரிட்டிஷ் நாளேடில், அமெரிக்க நாளேடுகளில் இது மிகப்பெரிய ஸ்கேண்டல்னு வந்து அதிலெல்லாம் வந்துருக்குது. 60 லட்சம் பேருக்கு வாக்குரிமை பறிக்கிறதுனா அது விளையாட்டாது, அப்படி வந்திருக்குது. ஆனால் நம்ம ஊரில் எந்த பத்திரிகையிலையும் இது தலைப்பு செய்தி இல்லை. பெங்காலில் இப்படி ஒரு தேர்தல் நடக்குது. இப்போது இந்த தேர்தல் நடக்கும்போது இத்தனை பேருடைய வாக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு செய்தியாக வந்திருக்கணும். அப்படி வரல. உச்சநீதிமன்றம் இந்த இஷ்யூவை பீகாரில் தேர்தல் தொடங்கிய அந்த காலத்தில் தொடங்கிடுச்சு. அப்போது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குன்னா ட்ரிபியூனல், இப்போ அவர் என்னன்னா ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காருல்ல சூரியகாந்த், ஜனநாயகத்துக்கு வெற்றி. அது ஜனநாயகத்துக்கு வெற்றி வச்சு சொல்லியிருக்காரு. ஆமாம், அது வெற்றின்னா இந்த 60 லட்சம் பேர் என்ன சொல்கிறது இல்லை. இப்போ ஒரு நீதிபதி பாக்ஷி அதே பெஞ்சில் இருக்கக்கூடியவர், அவர் வந்து நீங்கள் ஒரு 13% ஓட்டர்ஸ் வந்து இவ்வளோ பிரச்சனையாக இருக்கும்போது இந்த எலெக்ஷன் எப்படி இவ்வளோ ஃபேராக இருக்கும்னு நம்பி எப்படி இதில் போகிறது, இது எந்த வகைக்கு இது ஃபேரான எலெக்ஷனாக எடுத்துக்கிறதுன்ற சந்தேகத்தை எழுப்புறாங்க. பல சந்தேகத்தை ஏற்கனவே எழுப்புனாங்க. ஆனால் அதில் வேறு இன்னும் தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிற மாரியோ இல்லை நிப்பாட்டுற மாரியான எந்த ஆக்ஷனும் கிடையாது. இல்லை, இப்போ உச்சநீதிமன்றம்ன்றதுக்கு என்ன பேருன்னா கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டுன்னு பேர். ஹைகோர்ட்டும் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டு தான். அப்போது அவங்கள்ட்ட ஒரு பெட்டிஷன் போகுது. இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு ஒன்று பீகாரில் போட்ட உடனே பல பேர் வந்து அதுக்கு எதிராக ஃபைல் பண்ணாங்க பெட்டிஷன். எங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க தெரியுமா? எஸ்ஐஆர் எப்படி நடத்தலை அதெல்லாம் போடல அவங்க. இந்த எஸ்ஐஆர் என்பதே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இப்படி ஒரு ஏற்பாடு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்லேயே கிடையாது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் என்ன இருக்குது? இன்டென்சிவ் ரிவிஷன் தான் இருக்குது. ஸ்பெஷல் சாதா கிடையாது. அதில் இன்டென்சிவ் ரிவிஷன் தான் இருக்குது. அந்த இன்டென்சிவ் ரிவிஷனை பற்றி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது? ஒரு தொகுதியில் அல்லது ஒரு தொகுதியின் சில வாக்குச்சாவடிகளில் சந்தேகம் இருந்தால் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தலாம் அப்படின்றது மட்டும்தான் அதில் இருக்குது. மற்றபடி இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா ஒரு ஸ்பெஷல் ரிவிஷன் அப்படின்றது மட்டும்தான் வழக்கமாக செய்கிறது. அந்த 2002, 2004 இதிலெல்லாம் செய்யப்பட்டது. அப்போது இப்படி வந்து அது அப்படி செய்யும்போது, இந்த மாதிரி ஒரு தொகுதியை எடுத்துக்கிட்டு செய்யும்போது அதில் வந்து போலியாக வாக்காளர்கள் இருக்கிறாங்க, இல்லை வந்து செத்து போனவங்களுக்கு வாக்கு இருக்குது, வெளியூர் போகிறவனுக்கு இருக்குதுன்னா உங்களை பட்டியலிருந்து நீக்கிறேன் அப்படின்னா நீக்குவதற்கான ப்ரொசீஜர் அப்படின்றது அந்த அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ப்ரொசீஜர் என்னென்னா, அந்த பூத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் சொல்லி கூட்டி அவங்கள கேட்டுட்டு யார் இருக்கிறாங்க இல்லைன்றதை முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் நீக்க போகிறீங்க 10 பேரை அப்படின்னா அந்த 10 பேருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். உங்களை இந்த காரணத்தால் இந்த பட்டியலிருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்க பதில் ஒன்றும் தராத பட்சத்தில் அவங்கள நீக்கலாம் என்பது தான் அதில் உள்ள ரூல். இதுக்கு வந்து ஒரு வழக்கு 1995 வந்திருக்குது. லால் பாபு ஹுசைன் வழக்கு. அஸ்ஸாமில் ஒருத்தரை வந்து இப்படி நோட்டீஸே கொடுக்காம நீக்கிடுறாங்க ஒரு பட்டியலிருந்து. அதை எதிர்த்து அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த கேஸில் விசாரித்து அதில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீக்கணும்னா ஒரு ஃபுல் என்கொயரி நடத்தணும். அடுத்தது யாரை நீக்கிறீங்களோ அவர் பதில் சொல்வதற்கு வாய்ப்பு கொடுக்கணும். 3வது மிக முக்கியமாக என்னென்னா, போன தேர்தலில் அவர் ஓட்டு போட்டிருந்தால் அவர் வாக்காளர், நீங்கள் தான் ஒப்புதல் கொடுத்துருக்கீங்க, அதனால் வாக்காளர் ஆகவே கருதப்படுவார். இல்லைன்னா அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது உன்னுடைய வேலை. இந்த எஸ்ஐஆர் என்பது இதை தலைகீழாக்குகிறது. தலைகீழாக்கி ஒவ்வொரு வாக்காளரும் தான் வாக்காளன் என்று நீ நிரூபிச்சுக்கணும்னு சொல்லுது. வாக்காளன்னு மட்டும் இல்லை, குடிமகன் என்றே நிரூபித்து கொள்ளணும்னு சொல்லுது. குடிமகன் என்று நிரூபிக்கிறது, அதை கேட்குற அதிகாரம்
எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடையாது, ஹோம் மினிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் உண்டு. ஹோம் மினிஸ்ட்ரி தான் ஒருத்த குடிமகன் இல்லைன்னாக்கா அதுவும் நோட்டீஸ் கொடுத்து விசாரித்து வந்து அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். இத்தனையும் சொல்லி அதனால் எஸ்ஐஆரே அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த மெயின் பெட்டிஷன் இன்னும் விசாரணையில் இருக்குது. நீதிமன்றம் அதை விசாரணையில் வச்சுக்கிட்டே என்ன செய்யுது? அவங்க தான் சொல்கிறாங்களே அதை விசாரிச்சிக்கலாம், அது என்னைக்கு அது அன்கான்ஸ்டியூஷன் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்களோ அன்றைக்கே நான் எல்லாத்தையும் கலைச்சிருவேன் எப்படி சூரியகாந்த் சொல்கிறாரு. முதல் வந்து இதில் இது நடந்து முடிக்கட்டும், முதல்ல அது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி எலெக்ஷன் கமிஷன், அதை முதல் நீங்கள் நம்புங்க. உங்கள் நம்பிக்கையின்மை தான் இந்த கேஸில் இவ்வளோ பிரச்சனையாக போகிறதுக்கு காரணமே. அதை நம்புங்க, அது போட்டோம், இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், அது கான்ஸ்டியூஷனாக தப்புன்னு அப்புறம் வாதி பண்ணிட்டாரு. அதுதான் இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கு ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். ரேப்பா இல்லையான்றது விசாரணை நடக்கட்டும், கல்யாணத்தை போக முடியுங்க, அதை அப்புறம் நம்ம பார்த்துக்குவோம். ரேப்புன்னா அப்புறம் முடிவு பண்ணிட்டோமே, அதில் என்ன இருக்குது என்று தீர்ப்பு சொன்னால் எப்படியோ அதுதான் நீதிமன்றம். மம்தா பானர்ஜி வந்து போய் முறையிடுறாங்க, முறைகேடு நடக்குதுன்னு. அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கும்போது கூடவே ஒன்று, எஸ்ஐஆரை மட்டும் வந்து அதெல்லாம் பின்வாங்க முடியாது. எஸ்ஐஆரே சரியா தப்பான்னு விசாரணை நடக்கும்போது அதை விசாரித்து கொண்டிருக்கிற ஒரு நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, எஸ்ஐஆரை கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்னா அது இறுதி தீர்ப்பாயிடுது. இப்படி வந்து 1 2 கிடையாது. இதில் பூரா நீதிமன்றம் என்ன செய்திருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு காரியம் தான் பண்ணியிருக்குது. அது கான்ஸ்டியூஷனலாக இல்லையான்ற விசாரணை இருக்கும்போதே அந்த எஸ்ஐஆரை சுமூகமாக அமல்படுத்துவதற்கு ஆயில் போட்டு கொடுக்குறதுக்கு இல்லையா, அந்த வேலையை வந்து செஞ்சுருக்கு. இதுதான் ஆதார் விஷயத்துலையும் சுப்ரீம் கோர்ட் செஞ்சு ஆதாரே அன்கான்ஸ்டியூஷனல்னு கேஸை போடும்போது அது இருக்கட்டும், ஆதாரை அதுக்கு கேட்கக்கூடாது, இதுக்கு கேட்கக்கூடாது, இதுக்குன்னா கேட்கலாம் இப்படின்னு ஒன்று போட எல்லாத்துக்கும் ஆதார் வேணும்னு ஒரு பக்கம் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி தான் அந்த ஆதார் வழக்கு அதே வேலையைத்தான் இன்றைக்கு நீதிமன்றம் செஞ்சுருக்குது. கடைசியாக இப்போ நீங்கள் சொன்ன இந்த பாக்ஷி நீதிபதி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கேஸ் வருது. கேஸில் வந்து அவங்க போடுறவங்க வந்து குரேஷியா யாஸ்மின் அப்படின்றவங்க தான் கேஸ் போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 2002 எங்கே ஓட்டு போட்டேன்னு நான் கொடுத்துருக்குறேன், என் பாஸ்போர்ட்டும் கொடுத்துருக்குறேன், இதுக்கு மேலே என்ன வேணும் என் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. இந்த பூத்தில் ஓட்டு போட்டேன்னு கொடுத்துருக்குறேன், என்னோடய பாஸ்போர்ட்டும் கொடுத்துருக்குறேன், என்ன பட்டியலிருந்து எடுத்துட்டாங்க, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. இதை 2 நீதிபதி சூரியகாந்த் அந்த பாக்ஷையும் விசாரிக்கிறாங்க. அந்த இவர் தம்மா சேஷாத்ரி நாயுடு அவர் தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் வக்கீல். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, அந்த யாஸ்மின் தான் நீங்கள் அப்படின்னு நிரூபிக்கணுன்றாங்க. ஓகே, இதுக்கு என்னங்க அர்த்தம்? இப்படி சொன்ன உடனே பாக்சி டென்ஷன் ஆகிடுறாரு. இதனே புது கதையாக இருக்குது, பீகார் விசாரணையின் போது நீங்கள் இதெல்லாம் சொல்லலையே, இப்போ என்ன புது கரடி விடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது தான் இப்படி நீங்கள் நீக்குனீங்கன்னாக்கா ஒரு தொகுதிக்கு 2% ஓட்டு வித்தியாசத்துலலாம் ஜெயிக்கிறாங்க, 15% இப்படி நீங்கள் நீக்குனீங்கன்னாக்கா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி எழுப்பின உடனே இதுக்கு பதில் நாயுடுக்கு தெரியல, அட்வொகேட்டுக்கு தெரியல. ஓகே, உடனே சூரியகாந்த் வந்து அவசரமாக குறுக்கிடுறார். யார்? தலைமை நீதிபதி. அதாவது எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்ல வராங்கன்னாக்கா, யாஸ்மின் அப்படின்னு இருக்குது, இங்கே ஜாஸ்மின் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எழுத்து மாதிரி இருக்குது, அந்த யாஸ்மின் தான் இந்த ஜாஸ்மினா அப்படின்னு நிரூபிக்கணும். அதான் அவங்க சொல்கிறாங்க. இல்லை நாயுடு அப்படின்னு கேட்குறேன். ஆமாம்மா புரிஞ்சிச்சா நாயுடு அப்படின்னு வந்து நாயுடு தலையாட்டுறாரு. அப்படி வந்து அதை முடிச்சிடுறாங்க. இதுதான் சுப்ரீம் கோர்ட் இது வரைக்கும் இதில் கையாண்டிருக்கக்கூடிய அணுகுமுறை. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன செஞ்சுருக்குதுன்னா, இத்தனை லட்சம் வாக்காளர்களை சந்தியில் நிறுத்தி இருக்கிறது. அது அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, வாக்குரிமை இல்லைன்றது மட்டும் இல்லை, மிக முக்கியமாக முஸ்லீம்களாக இருந்தால் நம்மளை பங்களாதேஷுக்கு துரத்திடுவாங்களோ, குடியுரிமையை பறிச்சிருவாங்களோ, அதை தான் மோடி பேசுகிறார். இல்லை, அது எந்த அளவுக்கு, அதாவது நீங்கள் சொல்கிறீங்க மோடி பேசுனது வெறும் வாய் சவடால்னு, அது வாய் சவடாலாக தான் இருக்கும் அப்படின்னா, பல இஸ்லாமியர்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கல்ல, அவங்கள பேர் வந்து இதில் வரல, டிராஃப்ட் லிஸ்ட்டில் வரல அப்படின்ன போது அவங்க குடும்பத்தில் பல பேர் முன்னாடி யாருன்னா பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களா இருக்கலாம், அதெல்லாம் அவங்களே குறிப்பிட்டிருக்கிறாங்க. டெத் நோட்டே 4-5 டெத் நோட் இருந்திருக்குது, எதனால் நாங்கள் தற்கொலை பண்ணி எரிச்சிட்டு இறந்துருக்குறாங்க, தூக்கு போட்டு இறந்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அவ்வளோ முடிஞ்சிச்சு வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு தள்ளக்கூடிய ஒரு மனநிலை, அப்படி ஒரு த்ரெட் இருக்கும்ல அவங்களுக்கு. நிச்சயமாக
ஒருவேளை தப்பித்தவறி பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க, மிகப்பெரிய பிரச்சனை பெங்காலில் ஏற்படும். இவ்வளவு பேர் இறந்துருக்கிறாங்க, மோடி இப்படி பின்னட்டி இருக்கிறாரு. இப்போது ஒருவேளை ஜெயிச்சு வந்தால் இது நடக்கும். ஜெயிக்க மாட்டாங்க, அப்போவும் மம்தா ஜெயிப்பார். இத்தனை வாக்குகள் நீக்கப்பட்டும். நான் சொல்கிறது, நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு தொகுதிக்கு 20,000 வாக்கு வருது. மொத்தம் உள்ள தொகுதிகளோட 284 தோல்வி அதுக்குள்ளே தானே இருக்கும். ஆமாம், அது எல்லாத்துலேயும் சராசரி இல்லை. முக்கியமாக டார்கெட் பண்ண தொகுதி அவர் சொல்கிறார்ல 72 தொகுதி, இதில் ஜெயிக்கக்கூடாது அப்படி டார்கெட் பண்ணியிருக்கிறாங்கன்னு. அதனால் என்னமும் நடக்கலாம். அதில் ஒருவேளை அவர்கள் வந்தால் மிகப்பெரிய கொந்தளிப்பையும் பிரச்சனையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். ஆனால் இதில் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சீரியஸ்னஸ் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கா? அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் சொல்கிறோம். இப்போ காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தனித்தனியாக போட்டிடுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி நம்ம சேர்ந்து போட்டிடலான்னு கேட்டதை, இல்லை நாங்கள் தனியாக தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தனியாக நிற்கிது, சிபிஎம் தனியாக நிற்கிது. இப்போ இந்த பிரச்சனை தொடங்குனதுலேருந்து, எஸ்ஐஆர் தொடங்குனதுலேருந்து பெங்காலில் அசாம்லேயும் தான் இது ரொம்ப சீரியஸான பிரச்சனையாக பேசப்படுது. ஓகே, அப்போது இதை மம்தா பானர்ஜி சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போய் இது பண்ணியிருக்கிறாங்க, போராட்டம் நடத்தியிருக்காங்க. சில இடங்கள், பல மாநிலங்கள், மாவட்டங்களில் அந்த சுப்ரீம் கோர்ட்டு நியமித்த ஜுடிஷியல் ஆஃபீஸரையே கடத்தி கொண்டு போய் வச்சு, என்ன அப்போ சுப்ரீம் கோர்ட்டே சவால் விடுறீங்களா அப்படின்லாம் நீதிபதிகள் கேட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நிலைமை போயிருக்குது. இப்போது இது மற்ற கட்சிகள் இந்த தீவிரத்தன்மையை அங்கே காட்டினார்களா? உங்களுக்கு தெரிஞ்சு காட்டியிருக்கிறாங்களா? சில போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க காங்கிரஸும் சிபிஎம்மும். இதில் தான் ஒரு முக்கியமான கேள்வி எழுது. இப்போ இந்த வாக்கு பறிப்பு என்பது மம்தா பானர்ஜியின் பிரச்சனையா? இந்த முஸ்லீம் எல்லாம் எப்படி மம்தா பானர்ஜிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அப்போ அவங்களுக்கு ஓட்டு இருந்தால் என்ன போனால் என்ன என்பது காங்கிரஸின் பார்வையா என்பது தான் கேள்வி. அப்படி இருக்க முடியாதுல்ல, அப்படி இருக்கக்கூடாது. அப்போது இப்போ நீங்கள் ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க என்பதா இப்போ விவாதத்தில் இருக்கிற பிரச்சனை? அண்ணா சொன்னது போல் வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும். நீ ஜனநாயகம்னு ஒன்று இருந்து, வாக்குரிமைன்னு ஒன்று இருந்தால் தான் நீ ஜெயிக்கிறதா அவங்க ஜெயிக்கிறதா அப்படின்னு பார்க்க முடியும். நீங்கள் ராகுல் காந்தி போன தேர்தல் பூரா அந்த புக்கை தூக்கிட்டு தெரிஞ்சார். கான்ஸ்டியூஷன்னா என்ன காகிதமா? இப்போ 60 லட்சம் பேர் நிற்கிறாங்களே, ஏன் நீங்களும் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் போய் நின்று பேசியிருந்தா என்ன? எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றா போய் நின்று ஒரு சீரியஸான பிரச்சனை எழுப்பி இருந்தால் என்ன? அங்கே நடக்குதா இல்லையான்றது வேற. அது மம்தா பானர்ஜிக்கு மட்டும் உரிய பிரச்சனையாது. மாறாக என்ன நடக்குதுன்னாக்கா, மம்தா பானர்ஜி தேர்தல் முடியட்டும், அப்புறம் மோடி மம்தா பானர்ஜி கண்டுக்க மாட்டாருன்னு ராகுல் காந்தி பேசுகிறாரு. ஓகே, மம்தா பானர்ஜி இது மாதிரி 483 பேர் இங்கேருந்து எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க, உங்களுக்கும் காங்கிரஸ் திமுகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படின்னு அந்தம்மா பேசுகிறாங்க. கேரளா தேர்தலுக்கு வந்தாக்கா சிபிஎம் பினராயி விஜயனுக்கும் பிஜேபிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி பேசுகிறாரு. அவங்க பதிலுக்கு என்ன பேசுகிறாங்க? எல்லாரையும் கைது பண்ணுறாங்க, உன்னை மட்டும் கைது பண்ணல, அப்போ உனக்கும் இவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கா? இதெல்லாம் என்ன நடக்குது? இது ஒரு கேலிக்குரியது. இது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் அதே மாதிரி தான். நீ பிஜேபிக்கு பி டீமு, இல்லை நீ தான் பி டீமு அப்படி பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி குழாயடி சண்டையில் தரங்கெட்டு பேசாதது திமுக மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இல்லை, அதில் ஒரு சிக்கல் பார்க்குறேன். இப்போது மம்தா பானர்ஜி இதை மூர்க்கமாக எழுதிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது, இப்போது இயல்பாகவே அவங்களோட இந்த 2 கட்சிக்கு, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுக்கும் மம்தா பானர்ஜிக்கோ காங்கிரஸுக்கும் டிஎம்சிக்கோ இருக்கிற அந்த எதிர்ப்பு தானே, அதுதானே ஃபியூல் அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு. அப்போ ஆதரிக்கிறது மூலயமா அதுவே தணிஞ்சு போயிடும், நம்மளோட யூனிக்னஸே போயிடும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கலாம்ல. இப்போ அதிமுக திமுக அதுதான் இப்போ பிரச்சனையே என்னன்னா, விஜய் அரசியல் நடத்துறது அப்படிதான். அது பாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமா? அது மாதிரி தான் இருக்குது. இது பாசிச எதிர்ப்பு திமுகன்னு இவர் ஒத்துக்க முடியாதுல்ல. ஆமாம், பாயாசமான்றது இல்லை, கள்ளக்கூட்டு இருக்குது உங்களுக்கு அப்படின்றது. அப்போ எதுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிறீங்க? அப்புறம் எல்லாரும் எதுக்கு சேர்ந்து பாசிசத்தை எதிர்க்கணுன்றீங்க? இப்போ பாசிச எதிர்ப்பு என்பதன் நோக்கம் நீங்கள் பதவிக்கு வருவதா? அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவது என்பது நீ ஜெயித்து பதவிக்கு வருவதா? ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவது என்பது இந்த நாட்டு மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது, அதுதானே? அதில் ஒன்று தான் தேர்தல். அந்த தேர்தலில் நீ ஜெயிக்கலாம், அவங்க ஜெயிக்கலாம், இவங்க ஜெயிக்கலாம், யார் வேணால் ஜெயிக்கலாம். இப்போ அதுவே கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இந்த இப்போ 60 லட்சம் பேர் இஸ்லாமியர்கள், தலித் மக்களுடைய வாக்குரிமை 90% அவங்க தான் சொல்கிறாங்க அங்கே டேட்டா.
பறிக்கப்படுகிறதுன்னு சொன்னால் அது உன் பிரச்சனை இல்லையா? அப்போ ஹரியானாவில் ஜெயிக்கலைன்றதான் உனக்கு பிரச்சனையா? இது என்னன்னு புரிஞ்சுக்கணும். இதை நான் சொல்கிறது காங்கிரஸாக இருக்கட்டும், விஜய் கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், இந்த கேள்விக்கு பதில் வேணும். இப்போ அடிப்படையாக இந்த குடிமக்களுடைய குடியுரிமை வாக்குரிமை பறிக்கப்படும் போது அதற்கு சேர்ந்து குரல் எழுப்ப முடியாத, அதுக்கு சேர்ந்து ஃபைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் தான் முஸ்லீம்களின் காவலான் அப்படின்னு நீ ஃபைட் பண்ணு. இல்லை நான் தானே அவங்க ஃபைட் பண்ணிட்டோம். ஆனால் அவங்களுடைய ஓட்டிங் ரைட்டு அதுக்கே குரல் எழுப்பாத நீங்கள் இதை காப்பாற்ற போகிறீங்கன்னா எப்படி? அங்கே போயிட்டு நீ வந்து பிஜேபி பி டீம் அப்படின்னா இந்தியா கூட்டணி என்பதனுடைய பொருள் என்ன? எதுக்காக கூட்டணி வச்சுருக்கிறீங்க? நீங்கள் வேறு மாநிலத்தில் இருக்கிறத பற்றி சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஒரே மாநிலத்தில் கூட கூட்டணி கட்சி, இந்தியா கூட்டணி கட்சி, அதுலேயே வந்து இது வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜாக போகுது. ஒரு ஃபாஸ்ட் எதிர்ப்புன்றதுக்காக ஒரு கொள்கை ரீதியாக கூட்டணிக்குள்ளே வரும், அதுக்காகவே எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது அப்படின்றது அந்த கருத்துக்கள்லாம் வெளிப்படுத்துறாங்க. இல்லை, அது ஒரு த்ரெட்டு கொடுக்கணும் திமுகன்றதுக்காக விஜய் இருக்கிறாரு, மற்ற இருக்கிறாங்கன்ற மாதிரி. ஆமாம், அதை குடிபறிக்கிற வேலையை தான் காங்கிரஸ் ஆரம்பித்து வச்சாங்க. கொள்கை ரீதியான கூட்டணி, இது உறுதியான கூட்டணி அப்படின்னு இருந்த ஒரு தோற்றத்தை, மதிப்பீடை காலி பண்ணது யார்? காங்கிரஸ் தான். எதுக்காக காலி பண்ணாங்க? 70 தொகுதி கொடு அப்படி தானே ஆரம்பமாச்சு. இல்லைன்னாக்கா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அப்படி தானே அது. அப்போ அது முக்கியம். பிஜேபியை வீழ்த்துவதை காட்டிலும் அது முக்கியம். இல்லை இங்கே தோசை தான் கொடுக்குறாங்க, அங்கே பிரியாணி போடுறாங்களா, ஃபுல் மீல்ஸ் போடுறாங்கன்னு அந்த ஒரு ஆள் பேசினார். பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் பேசினார். அப்போ உனக்கு நோக்கம் என்ன? விஜய் வந்து பிஜேபி ஃபாசிசத்தை திமுகவை விட எஃபெக்டிவாக இருக்கிறாரா? அப்போ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் நீ அதிலே சீரியஸாக இல்லை. மக்கள் உரிமை பறிக்கப்படுவதில் உனக்கு அக்கறை இல்லை, நீ சீரியஸாக இல்லை என்பது தான் இதில் வந்து தெரிய வர்றது. அப்போது அதற்கு இந்த கட்சிகள் போராடுகிறார்களா, போராடவில்லையா? இந்த பாயிண்ட்டை பேசணும். இந்த பாயிண்ட்டு பேசப்படவில்லை. திரும்பவும் இது எப்படி டிபேட் பண்ணப்படுதுன்னா திரும்ப மம்தா ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா? ஆமாம், இது இப்போ விஜய் யார் ஜெயிப்பாங்கன்னு இங்கே வாதம் நடத்துகிற மாதிரி 60 லட்சம் பேர் வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்குது அவங்கள காலி பண்ணுறதுக்கு. நாளைக்கு டீலிமிட்டேஷன் மாதிரி கொண்டு வந்து ஜெர்ரி மேண்டரிங் செய்து தொகுதியை மாற்றிட்டாக்க அப்புறம் திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு வாதம் நடத்துவீங்க. இல்லை, ஒரு எலெக்ஷன் நடக்கிற அந்த குரூஷியலான டைம்லேயே வந்து வாக்காளர்கள் உள்ள லட்சக்கணக்கில் விடுபட்டது பேசும் பொருளாகலன்னா அதுக்கப்புறம் அது நார்மலைஸ் தானே ஆகும். அதுக்கப்புறம் அது ரொட்டீன் இல்லை, யாருன்னா இல்லை, இது ஏற்கனவே நார்மலைஸ் ஆகிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் இப்போ போன வருஷம் இந்த எஸ்ஐஆரை பற்றி எவ்வளோ தீவிரமாக பேசணும். அந்த எஸ்ஐஆரில் நடத்தக்கூடிய ஆகப்பெரிய மோசடி பெங்காலில் நடந்துருக்கு. ஆனால் இதை பற்றி இப்போ விவாதம் இருக்குதா? விவாதம் இல்லை. இப்போ பரக்கல பிரபாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து பிளட்லெஸ் ஜெனோசைடுன்னு சொல்லியிருக்காரு. ரத்தம் சிந்தாத இன அழிப்புன்னு அதுதான் நடந்திருக்குது. இப்போ அவங்க அந்த வாக்குரிமை இழந்த முஸ்லீம்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பயம் என்ன? நம்மளை இந்தியா இல்லை நீ பங்களாதேஷ்னு சொல்லுவாங்களோ, எங்கே போகிறது? நம்ம இங்கேயும் சேர்த்த மாட்டோம், அங்கேயும் சேர்த்த மாட்டோம், நம்ம எங்கே போகிறது? ரோஹிங்கியா அகதிகள் மாதிரி எங்கே போகுதுன்றது தான் அவங்களுடைய பிரச்சனை. யோகேந்திர யாதவ் இதை பற்றி சொல்லியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டு இந்த விஷயத்தில் நடந்து கொள்வது எப்படி இருக்குதுனாக்கா, அவசர நிலை காலத்தில் ஒரு முக்கியமான கேஸு வந்தது. அந்த கேஸோட பேர் ஏடிஎம் ஜபல்பூர் அப்படின்னு பேர். அந்த கேஸ் என்னென்னா ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் அவசர நிலை காலத்தில் செல்லுமா செல்லாதா. ஹேபியஸ் கார்பஸ்ன்றது சட்டவிரோதமாக ஒருத்தர முகாந்திரம் இல்லாமல் கைது செய்து கொண்டு போகிறது அப்படின்றது செல்லுமா செல்லாதா. அதில் வந்து ஒரு உச்சநீதிபதிகள் அமர்வு ஆக பெரும்பான்மை ஒரு நீதிபதி தவிர என்ன தீர்ப்பளித்தாங்கன்னா, அவசர நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகளை பறிக்க முடியும்னு தீர்ப்பளித்தாங்க. அடிப்படை உரிமைன்னு என்ன? உயிர் வாழும் உரிமை உட்பட அதை பறிக்க முடியும் அப்படின்னு அவங்க தீர்ப்பளித்தாங்க. அதே தான் இப்போ வந்து நடக்குது எஸ்ஐஆர் விஷயத்தில். உச்சநீதிமன்றத்தினுடைய அணுகுமுறை இப்போ 60 லட்சம் பேர் அவருடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் ரொம்ப கேஷுவலாக என்ன சொல்லுதுன்னா, இப்போ என்னாச்சு, இந்த தேர்தலில் ஓட்டு போட முடியாது, அப்புறம் அந்த விசாரித்து சொல்ல போகிறாங்க முடிவை, அடுத்த தேர்தலில் போட்டுதுங்க. இப்போ இதில் கேள்வி என்னன்னு கேட்டால், இந்த தேர்தலில் இவர்கள் ஓட்டு போட முடியாததுனால மோடி ஜெயிச்சிட்டாக்கா அதை பற்றி உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு கவலை இல்லை. அந்த நோக்கத்துக்காக தான் இது செய்யப்படுது. அவர்கள் ஜெயித்து வந்து விட்டால் மோடி சொல்வது போல் அப்புறம் அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அதற்கு ஒரு லைசன்ஸை, ஒரு ஏற்பாடை, ஒரு வழிமுறையை சட்ட ரீதியாகவே உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. இந்த பிரச்சனை குறித்து பேசாமல் நம்ம வந்து கூட்டம் வந்துச்சு யார் ஜெயிப்பாங்க என்று பேசுவது நியாயமா? அம்பேத்கர் கட் அவுட்டை வச்சுருக்கிறோமே,
அம்பேத்கரை அரசியல் நிர்ணய சபைக்கு அனுப்பிய அந்த மாத்துவா தலித் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்றைக்கி வந்து குடியுரிமை இழப்பமோ வாக்குரிமை இழந்த நிலையில் வந்து அவங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வந்து இதை நாங்களும் அரசியலுக்கு வந்துட்டோம், அரசியலை பற்றி பேசுகிறோம், எங்களை அரசியலுக்கு அண்ணன் தான் கொண்டு வந்திருக்காரு, விஜய் தான் என்று பேசக்கூடிய அந்த கட்சிக்காரர்கள் இதெல்லாம் யோசித்து பார்க்கட்டும். இதெல்லாம் நம்ம கண் முன்னால் தான் நடக்குது. இது விவாதத்துக்கு வரவில்லை. இதை விவாதிக்க வேண்டும், இனிமேலாவது விவாதிக்க வேண்டும். திரும்ப நாளைக்கு தேர்தல் முடிய போகுது, முடிஞ்ச பிறகு மம்தா கூட ஜெயிச்சிடலாம். ஆனால் நடைபெற்றிருக்கின்ற இந்த அநீதிக்கு, இந்த அயோக்கியத்தனத்துக்கு ஒரு லைசன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்குது. இதை வந்து பொது வெளியில் யாரும் கண்டித்து பேசவில்லை என்றால் இது வந்து சகஜமாகும். மகாதேவபுரா சகஜமானது போல், ஹரியானா சகஜமானது போல், சென்ற தேர்தலில் 79 தொகுதியில் திருட்டுத்தனமாக மோடி ஜெயித்தது சகஜமானது போல் இதுவும் சகஜமாகும். ஓகே, இல்லை இப்போ இதில் இன்னொரு சந்தேகம் மற்றவர்கள் எழுப்புறது, டிவிக்கு உட்பட எல்லாரும், அதாவது பங்களாதேஷில் இவ்வளோ வைலண்ட்டாக இது நடந்திருக்குதுல்ல, இந்த எஸ்ஐஆர், இந்த வாக்கு மோசடி, வாக்காளர்களை உடக்கிறது, வாக்குரிமை பறிக்கிறதுலாம். தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு நடக்கலை. காரணம் இங்கே ஆட்சி திமுக தான் பிடிக்க போகுது, பாஜக சாதகமான சூழல் இல்லை அப்படின்னா பாஜக இங்கேயும் வைலண்ட்டாக நடந்திருக்கணும்ல. ஆனால் அப்படி நடக்கலையே, எலெக்ஷன் கமிஷன் அப்படி நடத்தலையே. அப்போது ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இது இருக்குதா அப்படின்றதெல்லாம் இவங்க பேசுகிறாங்களே. வயலண்ட்டாக ஏன் இங்கே நடக்கலை? அப்படி இதுவும் அவங்களுக்கு டஃப் தானே, ஏன் இங்கே நடக்கலை? இல்லை, வயலண்ட்டாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது இல்லை. இப்போ பெங்காலில் நடந்த மாதிரி கேரளாவில் நடக்கலையே, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவில் நடக்கலை, ஹரியானாவில் வேறு விதமாக நடந்திருக்கு, கர்நாடகாவில் ஒரு விதமாக நடந்திருக்குது. அதனால் ஒவ்வொரு ஏரியா இங்கே ஏன் செய்ய முடியலன்னா, இங்கே வந்து பூத் லெவலில் வந்து திமுகவுக்கு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் இருக்குது, விவரம் இருக்குது, செஞ்சாக்க பிடிச்சிட முடியும். அதனால் அந்த அதுக்குள்ளே நம்ம வந்து பண்ண முடியாது. அதை செய்யறதுக்கு தான் டீலிமிட்டேஷன் ஒன்று வச்சுருக்கிறாங்க. டீலிமிட்டேஷனை வைத்துக்கொண்டு அதை செய்யலாம், அல்லது இந்த மாதிரி பி டீம்களின் உதவியோடு அதை செய்யலாம். இந்த மாதிரி பி டீம்னா விஜய் மாதிரி பி டீமில் ஒரு விஜய் மாதிரி பி டீம் நான் சொல்வது, பிஜேபிக்கு பி டீம். அவங்க வந்து நாங்கள் கொள்கை எதிரி பிஜேபின்னு வச்சுருக்கிறோம், எங்களை எப்படி சொல்கிறீங்க? ஆனால் அவர்களுடைய திமுக எதிர்ப்பு எப்படி இருந்தால் நான் ஒத்துக்குவேன்னாக்கா, நீங்கள் சரியாக பிஜேபி எதிர்க்கலை, உங்களை காட்டிலும் எங்கள் அண்ணன் இப்படி வந்து எதிர்க்கிறார் பாருங்கள், என்னென்ன இஷ்யூவில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க, நாங்கள் வந்து ஃபைட் பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாக்கா திமுகவை காட்டிலும் நீங்கள் தீவிரமான பிஜேபி எதிர்ப்பாளர்கள்னு ஒத்துக்கலாம். ஆனால் பிஜேபி பற்றி நீங்கள் வாயே திறக்காமல் திமுகவை பற்றி தீய சக்தி என்று ஒரு வெறுப்பை மட்டும் ஒரு சினிமா வில்லனுக்கு எதிராக உருவாக்குறது போல் எந்த தரவும் இல்லாமல் ஒரே பாயிண்ட், ஏன் தீய சக்தின்னா எங்கள் அண்ணனை ஜெயிக்க விடாமல் பண்ணுறாங்கல்ல, அதனால் தீய சக்தி என்று சித்தரிப்பு காட்டுவது, அதுக்காக குழந்தைகளை கூட தூண்டி விட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவங்கள சூழேற்றி விடுவது. நாளைக்கு ரிசல்ட்டில் அண்ணன் தோத்தாக்கா அந்த குழந்தைகள் என்ன செய்ய போகிறார்கள், அதற்கு யார் பொறுப்பேற்பது? அப்போவும் ஜெயிச்ச திமுக தான் இதுக்கு வந்து பொறுப்பு. எங்கள் அண்ணனை ஜெயிக்க விட்டுருந்தாக்கா இது நடந்திருக்குமா அப்படின்னு கேட்கலாம். அதுதான் வந்து அவர்கள் கரூரிலும் தான் செய்துவிட்டு அதை மற்றவர்கள் மேலே பழி போட்டார்கள். அப்படி திசை திருப்பலாம். அந்த அளவுக்கு மரமண்டைகளாக அறிவற்றவர்களாக இருப்பதா என்பதை விஜய் ரசிகர்கள் அல்லது தாவேகா தொண்டர்கள் யோசிக்கட்டும். இவ்வளவு நேரம் எஸ்ஆரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் அதனால் படுற அவதிகள், தமிழ்நாட்டில் அதை புரியாமல் வேறு விஷயங்கள் பேசிட்டு எப்படி மனமார்த்தப்படுறது, இது குறித்து எல்லாம் விளக்கமாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.